Hello everyone, welcome to Sparkers YouTube channel. நம்ம இப்போ வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில தான் இருக்கோம். ஸோ எப்பவுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அகாடமிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்கில் ஓரியன்டான விஷயங்கள்ல வந்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சு கொடுக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வச்சு அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாட்ஃபார்மா வந்து RIT இருக்கு. RITல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து ஒரு க்ரூமிங் செஷனா இருக்கட்டும், ஆப்டிடியூட் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்டர்வியூக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு LinkedIn ப்ரொஃபைலை வந்து எப்படி மெயின்டைன் பண்றதுன்றத ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே சொல்லி கொடுக்கறதுனால அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஸ்டாஃப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சரா வந்து அவங்களோட அகாடமிக்ஸ்க்கு வந்து நல்லா கைட் பண்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் ரிலேட்டட், ரிசர்ச் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாஃப் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கைட் பண்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க படிக்கக்கூடிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அகாடமிக் வைஸ் வந்து கைட் பண்றாங்கன்றத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டேன். கோர் கோர்சஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரெண்டிங் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்சஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்சஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் அண்ட் பிடெக்ல பயோடெக்னாலஜி, எம்டெக்ல டேட்டா சயின்சஸ் அண்ட் எம்டெக் VLSI டிசைன்ஸ் சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் வந்து இங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ RIT இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 2025ல மட்டுமே 425+ டாப் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இதுல 1800+ இண்டிவிஜுவல் ஆஃபர்ஸ் லெட்டர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிபிள் ஆஃபர்ஸோட தான் வெளில போயிருக்காங்க. இதோட ஆவரேஜ் LPA 7 அண்ட் மேக்ஸிமம் 44 LPA ஓட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதோட டாப் கம்பெனிஸ் பார்க்கும்போது PwC, மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ், ஜோஹோ, அமேசான் சொல்லிட்டு 425+ கம்பெனிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பொட்டன்ஷியல் அவுட்ஃபிட் பண்றதுக்கு இங்க நிறைய கிளப் ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் சிங்கிங், டான்சிங், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய டீம்ஸ் கொடுத்து அதுக்கான டிஸ்கஷனுக்கான நிறைய ஸ்பேஸும் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு RIT. உங்களை மாதிரி யங் ஆஸ்பிரண்ட் மைண்ட்ஸ்க்காக நிறைய கிளப்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ மோர் தென் 15+ கிளப்ஸ் கொடுத்துருக்காங்க. யுவா, உன்னத் பாரத், அபிநயன் அண்ட் YRC, லாங்குவேஜஸ் கிளப், ஃபோட்டோகிராஃபி, பாட்காஸ்ட் அண்ட் சோஷியல் மீடியா கிளப்னு சொல்லிட்டு 15+ கிளப் ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இது மூலியமா அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு கிளப்க்கும் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஷனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நாலேஜ், ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கு. ரிசர்ச்சில் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா RIT இஸ் த கிரேட் பிளாட்ஃபார்ம். RITயோட மெயின் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக த ரிசர்ச்சர்ஸ் லைக் DRDO, ISRO, ரெனால்ட் நிசான் சொல்லிட்டு இந்த மாதிரி பலதரப்பட்ட பிராண்டில் 25 crores+ ஃபண்டிங் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. 26 பேட்டன்ட் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. RITல இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்க கூடிய எல்லா டெக்னாலஜிஸுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் என்ன டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் நல்லா யோசிச்சு எந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி கரியர்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் போலான்ட்டு யோசிச்சு